Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேர பட்டு sarees. So குபேர பட்டுல fully self patternல இந்த டிசைன்ல லாவெண்டர் மட்டும் உங்களுக்கு இப்போ ஸ்டாக்ல வந்திருக்கு, ரீஸ்டாக் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன்ல ரெட் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது ரீஸ்டாக் வரல. So இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேல்ட்டு வந்து ரீஸ்டாக்ல வந்திருக்கு. லாவெண்டர் கலர் மட்டும் வந்திருக்கு. ரொம்ப லிமிட்டட் பீஸ் தான், வேணும்ங்கறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. So அடுத்து வந்து fully contrast pattern லாவெண்டர் அது ஒன்று மட்டும் ரீஸ்டாக்ல வந்திருக்கிறதுனால அப்டேட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் பேட்டர்னில் பேலன்ஸ் போட்ட சாரீஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. நேத்தி போஸ்ட் பண்ணதோ அதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண சாரீஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அடுத்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த பிங்க் வித் உங்களுக்கு செஃபையர் ப்ளூ அந்த சாரியுமே வந்து ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் டைப்பில் பார்டர் வந்திருக்க சாரியுமே ரீஸ்டாக் தான். அந்த பார்டரில் வந்து அந்த ஒரு கலர் மட்டும் ரீஸ்டாக்ல வந்திருக்கும். அதுவும் லாங் டேஸ் கேப்க்கு அப்புறம் அந்த கலர் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ அதேமாரி பீகாக் பார்டர் சாரி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகி இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆகிருக்கு. எல்லாம் புதுசாக ரெடியாகி வந்திருக்கு. என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஒரு சில கலர்ஸ் எல்லாமே வரலை. எல்லோ வித் சஃபையர், ஸோ எல்லோ வித் வந்து உங்களுக்கு வைன் பார்டர், எல்லோ வித் நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கு ராணி கலரும் ப்ளஸ் வந்து ஒயின் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி மெரூனிஷ் கலர் மாதிரியும் அந்த மாதிரி பார்டர்லாம் சூப்பர் மூவிங்கில் இருந்தது. பட் அந்த கலர்லாம் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வரல. ஸோ ரீஸ்டாக்கில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பீசஸும். ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குபேர பட்டோலே வந்து லக்ஸுரி குவாலிட்டிலையும் நிறைய சாரீஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ 1299 இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் ஒரு 10 வீடியோஸ் பேக் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் வந்திருக்கு, அதை மட்டும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டு சாரீஸில் வந்து செல்ஃப் பேட்டர்ன்லையும் வந்து போட்டிருக்கோம், ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னும் ஒரு அப்டேட் இருக்குது, உங்களுக்கு என்னன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் குபேரப்பட்டுவை பொறுத்த வரையும் மோஸ்ட்லி இந்த 4 to 5 அப்டேட்ஸ் இருக்குல்ல. ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்டு, அடுத்து வந்து சில்வர் சாஃப்டிலேயே வந்து செல்ஃப் பேட்டர்னு, காப்பர் சாஃப்டியில் செல்ஃப் பேட்டர்னு, அடுத்து பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட், டிஜிட்டல் சாஃப்டி, இதை மாதிரி ஒரு சில அப்டேட் இருக்கு. அதனால வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதும் சில பேருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். வேற எதுவும் இல்லை, நம்ம டிஜிட்டல் சாஃப்டி அப்டேட் தான். டிஜிட்டல் சாஃப்டியில் எனக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் யூனிஃபார்ம் மாடல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பீசஸ் வந்திருக்கு, நிறையவே பீசஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். ரொம்ப மல்டிபிள்ஸ் கிடையாது, ஒரு 30-40 பீஸ் 50 பீஸ் அந்த அளவுக்கு மல்டிபிள்ஸ் கிடையாது. 20 பீசஸ்க்குள்ள நீங்க வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸாகவும் இருக்கு. டிஜிட்டல் சாஃப்டில யூனிஃபார்ம் ஆர்டர் வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நார்மலாவே 950 பிளஸ் ஷிப்பிங் போடுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 899 பிளஸ் ஷிப்பிங்க்கு ப்ரீ ஆடி சேல்ல போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நம்பர் 2ல பாக்குற சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி. நேற்று அப்டேட்ல மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் இல்ல, பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மைசூர் கிரேப்ல இப்ப பாக்குற இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் தான். பட் வந்து கலர்ஸ் நிறைய புது கலர்ஸ் வந்து வந்திருக்கு, நிறைய கலர்ஸ் வந்து நியூவா வந்திருக்கு. ஸோ மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாவே வந்திருக்கு. கலர்ஸ் எல்லாமே வந்து ஸோ இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்க பார்க்காத கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ பாருங்களேன், எல்லோ வித் சஃபையர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் எல்லோவும் வந்திருக்கு, மஸ்டர்ட் எல்லோவும் வந்திருக்கு, ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோ மாதிரி வந்து வந்திருக்கு, மெஹந்தி கிரீன் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பார்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆயிருக்க பேட்டர்ன் தான். ஒரு சில பார்டர் வந்து ரீஸ்டாக்ல வந்திருக்கு, ஒரு சில பார்டர் டிசைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆயிருக்கு. ரீஸ்டாக்ல வந்த பார்டர்லையும் வந்து ஃப்ரெஷ் கலர்ஸ் வந்திருக்கு, கலர் சார்ட் நிறைய ஆட் ஆயிருக்கு. ரொம்ப அழகான சாரி. இந்த 799 பிளஸ் ஷிப்பிங்க்கு மைசூர் கிரேப்ல இன்னொரு அவேர்னஸ்,
ஒரு நார்மல் கிரேப் சில்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணி லோ குவாலிட்டி மெட்டீரியலில் ரெடி பண்ணி அதுவுமே பார்த்தீங்க அந்த சாரீ நேமே மைசூர் கிரேப் பார்க்குறதுக்கு சேம் அச்சசல் உங்களுக்கு நீங்கள் இதில் எப்படி பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல இது இப்போது இந்த சாரீ போட்டாலே இது மைசூர் கிரேப்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து உங்களுக்கு ஒரு லோ குவாலிட்டி கிரேப் மெட்டீரியலில் வந்து போட்டு அதை மைசூர் கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 450 550 இந்த ரேஞ்சஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் பார்த்துக்கோங்க. மைசூர் கிரேப் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு 700 ரேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது தான் அது மீன் பிளெயின் பேட்டர்ன் சின்ன பார்டர் செல்ஃப் பேட்டர்னில் வர பார்டர் எல்லாமே 700 ரேஞ்சஸில் பர்ச்சேஸ் பண்ணும் போது தான் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். நீங்கள் பிலோ 500 550 450 இந்த ரேஞ்சஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது லோ குவாலிட்டி மைசூர் கிரேப்பா அப்படியே உங்களுக்கு பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டூப்ளிகேட் கிரேப் சில்க் மெட்டீரியலில் மேட் பண்ணது அது. ஸோ நிறையா இப்போ வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டியில் போடுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சில சாரீஸை தான் நிறைய இப்போ குபேரப்பட்டோ அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய குவாலிட்டியில் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும், அடுத்து வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டி, அதுவும் இல்லாமல் டூப்ளிகேட் குவாலிட்டி. ஏன்னா அது 1000 above சாரீஸ். இப்போ இந்த ரேஞ்சஸ் சாரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மைசூர் கிரேப்பில் வந்து பார்த்தீங்க நம்ம 799 போடுறோம்ல அந்த ரேஞ்சஸில் மிஞ்சி போனால் எவ்வளோ ரெடி பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லோ குவாலிட்டி டூப்ளிகேட் அத்தனை குவாலிட்டி போட முடியாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததும் டூப்ளிகேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம போடுற ப்ரைஸோட 300 அப்படிலாம் வந்து கம்மி பண்ணி போடுற மாதிரி போட்டு அந்த டூப்ளிகேட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்துருக்கோம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 400 வந்து கம்மியான ப்ரைஸ் போட்டு ஒரு நல்ல பல்க் ஆர்டர் 20,000 30,000 இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்க எடுக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பே பண்ணதுக்கப்புறம் மேல்ட்டு ப்ராடக்டே போகாது. அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஃப்ராடு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரோட சாரி போஸ்ட் எடுத்து அவங்களோட ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணி போட்டால் நமக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்காக வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்டாக வந்து ரெடி பண்ணி குவாலிட்டி வந்து ஆன்லைனில் வரதுமே இருக்குது. ஆன்லைன்னு இல்லை, ஷாப்லேயே எடுத்துக்கோங்களேன். ஷாப்லேயே இந்த ரேஞ்சில் இங்கே ஒவ்வொரு ரேஞ்ச்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்காங்களே, அப்போ வந்து லோ குவாலிட்டியில் ரெடி ஆகுறதையும் வச்சுருப்பாங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே. ஸோ அது இது ஆன்லைனில் வந்து என்னென்னு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியாது, கம்மி ப்ரைஸாக இருக்கே, இதே நம்ம வேறு இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான ப்ரைஸே பார்த்தோமே சேம் மெட்டீரியலே சேம் ஃபோட்டோவே யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஆன்லைனுக்கும் வந்து நீங்கள் வந்து ஷாப்புக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணுற. இப்போ ஷாப்புக்கு போனால் நீங்கள் டச் ஃபீல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து டூப்ளிகேட் குவாலிட்டி லோ குவாலிட்டி அப்படின்னுட்டு. பட் ஆன்லைனில் வந்து இதே ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு ஒரு 500 ரேஞ்சஸ் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அப்போ வந்து ஓகே இதே சாரீ தானே அங்கே பார்த்தோம் ரேட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தால் அது என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாகவே தெரிஞ்சுக்குவோம். நம்ம டெய்லி வியர் சிஃபான் அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த சிஃபான் டெய்லி வியர் சிஃபான் ரேஞ்சஸில் ஒரு மைசூர் கிரேப்போ ஒரு குபேரப்பட்டோ வருது அப்படின்னா அது எப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படின்றத நீங்கள் தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம இப்போ ஒரு சிஃபானே வந்து ஒரு பார்ட்டி வியர் சிஃபான் இருக்குது, அது வந்து ஒரு 1000க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து டெய்லி வியர் சிஃபான் ரேஞ்சஸ் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி கிடைக்குமா அது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இதில் நான் நிறைய குபேரப்பட்டோட டூப்ளிகேட் குவாலிட்டி வந்த போதே நிறைய இதை பற்றின அவேர்னஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் நம்மளோட வீடியோஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபுல்லி சாஃப்ட் அண்ட் ஃபுல் சரி இருக்கிற சாரீ வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அது அந்த குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லையுமே சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து மைசூர் கிரேப் இன்னைக்கு நிறைய நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்பர் 3ல பார்க்குறது வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். ஸோ இதுலேயும் இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் உள்ள செமி காஞ்சி செமி சாஃப்ட் தான்
போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோட கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களோட லைக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம லோ குவாலிட்டி லோ ப்ரைஸ் இதெல்லாமே பேசிட்டோம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியோ பண்ணி நல்ல ஒரு ஆரி பிளவுஸ் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி பிளவுஸு கஸ்டமைஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் போட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு அதுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு சாரிக்கே ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கே அந்த ஃபோட்டோஷூட்ஸ் இருக்குது, அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த சாரியில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சாரியை வியர் பண்ணால் இப்படி தான் இருக்கும், அப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் பற்றின எந்த ஒரு இதுவும் கிடையாது, அது எந்த குவாலிட்டியில் இருந்தாலுமே பரவாயில்ல, ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சூட்டபிளாக இருக்கும், அது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ நம்மளே அந்த சாரீஸை வந்து போட்டிருப்போம். நிறைய சாரீஸ் இப்போ ஒரு டிசைனில் நிறைய கலர்ஸ் இருக்கலாம், அதை சேர்த்து போட்டிருப்போம். பட் அவங்க வந்து அது சிங்கிள் ஷார்ட்ஸாக ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஏன்னா தனியாக வியர் பண்ணி காமிக்கிறாங்கன்னு. ஸோ நம்மள மாதிரி இந்த மாதிரி நிறைய சாரீஸ் ஒரு சாரியில் என்ன கலர் இருக்கோ அதை போட்டிருந்தாலும் ஸோ அதை நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு குவாலிட்டி கரெக்டான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற விமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.